கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த செய்தியிலே ஈசாயின் குமாரன் தாவீது யார் என்ற தியானத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். பாருங்கள், நாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆவிக்குள்ளாக இருந்து தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு பதிவிலும் கூறியிருக்கிறேன். அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் என்று உரிமை கோருகிறவர்கள் அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து, மாம்ச சிந்தையை புறக்கணித்து அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் என்றால் நிச்சயமாக அதன் உண்மையான வியாக்கியானத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை எடுத்து மைனத்திலே வைத்து கொண்டு நாம் அநேக புத்தகங்களை புரட்டியோ அநேக செய்திகளை கேட்டோ இதற்கு நாம் ஒரு புதுவிதமான ஒரு விளக்கத்தை கொடுக்க முயற்சி செய்யக்கூடாது. ஒருபோதும் வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கார்? ஈசாயின் குமாரன் தாவீது யார்? இதான் நாம தியானிக்க போறோம். கடந்த பகுதிகளிலே ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று தியானித்தோம். அது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்றும் நான் ஆண்டவர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். கர்த்தர் சித்தமானால் அதை நான் உங்கள் வேறொரு பதிவிலே கூறுவேன். ஆனால் இந்த பகுதியில் ஈசாயின் குமாரன் தாவீது யார்? பாருங்க, நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுப்போம். நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுப்போம். அவன் தாவீது என்று அழைக்கப்படுகிறான். இதற்கு காரணம் என்ன? அதில் உள்ள தேவன் அதில் மறைத்து வைத்திருக்கிற ரகசியம் என்ன? கொஞ்சம் நம்ம அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். கொஞ்சம் நம்ம அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக சில ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். சாதாரண விஷயமாக இருக்கும், அது பெரிதளவாகவும் இருக்கும். என்னாலும் அவருடைய வார்த்தைக்குள்ளே தேவன் ஒளிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ளே தேவன் ஒளிந்திருக்கிறார். இந்த வேளையில் ஆவியானவர் எனக்கு ஒரு பாடலை நினைவுபடுத்துகிறார். எனக்கு சரியாக பாட வராது. அது தவறாக நாம் பாடியிருந்தாலும், வார்த்தைகளை தவறாக அந்த இடத்துல போயிருந்தாலும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ராகம் சரியாக இருக்காது, பொறுத்து கொள்ளுங்கள். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வானவரன் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ, காலமெல்லாம் அவனிலே வீசிடும் காற்றேனி, கர்த்தனிசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ, இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனா திருமறை முன்பாக, விண்ணரச அன்புடனே கண் விழிப்பாய் என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தரேசு நின்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல பாருங்கள், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சும் மணலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. உடைய வசனத்தை தியானிக்கையில் என் இருதயம் எனக்குள்ளாக அனல் மூண்டது என்று தாவீது சொன்னதை நாம் காண முடிகிறது. இன்னும் மாத்திரமல்ல, உடைய வசனத்தை தியானிக்கையிலே பலவிதமான அனுபவங்களை ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கிறாங்க, அதில் காரியங்களை. அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றுகிறது. அந்த தொழில் தான் தாவீது. அப்ப ஈசாயின் குமாரன் தாவீது. மற்ற தவறாக ஏதோடு இணைத்து விடக்கூடாது. ஈசாயின் குமாரன் தாவீது, இதே தான் தியானிக்க போறோம். நாம் எப்படி வேதவசனம் சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்றார். ஒரு வசனத்தின் ஆங்கில பதிவுகளை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பகுதியை காட்டினான்.
தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு பெயரை கொடுத்தேன். ஐ கிவ் நேம் டு யூ. மற்ற வசனங்களிலே ஐ கால்டு பை நேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஐ கிவ் நேம் டு யூ அப்படின்னா உனக்கு நாமத்தை கொடுத்தேன். அப்போ தேவன் தம்முடைய நாமத்தை ஈசாயின் குமாரனாகிய, ஈசாயின் கடைசி குமாரனாகிய அல்லது ஈசாயின் ஒரு புறக்கணிக்கப்பட்ட குமாரனுக்கு தாவீது என்று அழைக்கிறார். சும்மா ஒன்றும் பேர் அங்கே வைக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்கு வைத்த என்ன சொன்னார்களோ அதான் பேர். ஆனால் தேவன் அது தீர்மானத்தின்படி அது அங்கே எல்லாம் ஒழுங்கு கிரமமாக நடந்தது. இப்போ ஈசாயுடைய மனைவி அல்லது ஈசாயுடைய ஈசாய் இவங்க ரெண்டுமே சேர்ந்து கூட இவனுக்கு தாவீதுக்கு பேர் வச்சிருக்கலாம். ஆனாலும் அவருடைய இருதயங்களை ஏவி அதை வைக்க அந்த இடத்துல கொண்ட தேவன் தான் தாவீது என்று. ஏன் அந்த தாவீது வைக்கிறார்? ஏன் தாவீது வைக்கிறார்? தேவன் தம்முடைய நாமத்தை ஒரு சிறுவனுக்கு, ஒரு குழந்தைக்கு வைக்கிறார். தேவன் தம்முடைய, நீ அறியாதிருந்தும் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு சொன்ன தேவன், ஈசாயின் மனைவியுடைய கருவிலே அவன் உருவாகுவதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டே அந்த குழந்தை பிறந்த பொழுது தாவீது என்று வைக்கிறார். ஏன்? சில காரியங்களை தேவன் ஒரு காரணத்துக்காக அவர் ஏற்படுத்துகிறார். இந்த தாவீது யார்? எதற்காக அவன் தெரிந்து? ஒரு தூரமான நாட்கள் அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது அந்த தூரமான நாட்களில் ஒரு சில சம்பவங்களை தேவன் அவன் மூலம் நடப்பிக்க போகிறார். அவன் அதற்காக தெரிந்து கொள்கிறார். தாவீது, தேவனுடைய நாமம் தாவீது. கடந்த பதிவுகளை பார்த்தோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது தேவனுடைய நாமம் என்ன? தாவீது. நான் வேறு வசனங்களோடு நாங்கள் தவறாக இணைத்து விடாதீர்கள், பொருத்தி விடாதீர்கள், தவறாக நீங்கள் தியானித்து விடாதீர்கள். அவர் சிங்காசனத்திலிருந்து வீற்றிருக்கும் போது அவருடைய சொந்த நாமத்தை தேவன் ஈசாயின் அந்த கடைசி குமாரனுக்கு வைக்கிறான். ஆனால் அவன் பாருங்க, அந்த குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறான். அவனுடைய அண்ணன்மார்கள் பெரியவராக இருக்கும்போது இராணுவத்தில் பணிபுரியும் ஒரு தலைச்சிறந்த நபர்களாக இருக்கிறார்கள். காட்சியிலும் தோற்றத்திலும் அவர்களுடைய உடம்பிலே ஜெய கம்பீரம் அங்கே இருந்தது. ஆகவே தான் சாமுவேல் அங்கே அபிஷேகம் பண்ண, ராஜாவை அபிஷேகம் பண்ண வருவேன்னு சொன்ன போது ஒவ்வொருத்தரையாக கொண்டு நிப்பாட்டுகிறாரு ஈசாய். ஏன்னா இவன்லாம் தோற்றத்தில் இருக்கிறான், இவன்லாம் கரெக்டாக ராஜாவுக்கு தகுதியை உடையவன். மாம்ச சிந்தை, ஈசானுடைய மாம்ச சிந்தை என்னது? ராஜாவுக்கு தகுதியானவன் இவன் என்று சொல்லி ஒவ்வொரு குமாரடியாக நிறுத்துகிறார் கொண்டு. ஆனாலும் அவனுடைய சிந்தையினிலே தாவீது வரவில்லை. தன்னுடைய குமாரனாகிய தாவீதை அவன் காட்சியிலே கொண்டு வரவில்லை. ஒவ்வொரு முறையும் அங்கே நிற்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏன்? இவர் மாம்ச சிந்தை, ஈசாவுடைய மாம்ச சிந்தை எல்லாத்தையும் அங்க பயன்படுத்திட்டாரு. வேற யாரு? இன்னொருத்தன் இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் அவனை அங்க காட்சியில கொண்டு வரப்படுறான் தாவீது. அதுக்கப்புறம் தான் காட்சியில தாவீது கொண்டு வரப்படுகிறான். வந்து தேவன் அவங்க அபிஷேகிக்கிறார். இது தேவன் அவருடைய ஈசானுடைய மனைவியுடைய கருவிலே இவனை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை தரிப்பித்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், கொடிய மிருகங்கள் மத்தியிலிருந்து தன்னுடைய ஆட்டை காப்பாற்றுகிறான். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்றினான். இன்னும் பல வீர தீர செயல்களை செய்கிறான். காட்டு கொடிய மிருகங்களிலிருந்து அவன் காப்பாற்றுகிறான். ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் செய்து தேவ ஆவியான தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவனோடு இருந்து அவனை வழிநடத்தி கொண்டே வருகிறார் சிறுவயதிலிருந்தே. அதனால்தான் அவன் கோலியாத்தை எதிர்கொள்ள முடிந்தது. தேவன் தம்முடைய ஆவியை அவனுக்குள் வைத்து அவனை வழிநடத்த, தம்முடைய நாமத்தை தரித்தது மாத்திரமல்ல, தம்முடைய நாமத்தை அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தம்முடைய ஆவியை அவனுக்கு வருகிறார். தேவனுடைய நாமம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று தவறாக இன்னொரு போது இணைத்து விடக்கூடாது.
இன்னொரு வசனம், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களை தங்கள் தாழ்த்தி என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியே அந்த இடத்தை இங்கே தவறாக பொருத்தி விடக்கூடாது. அது இன்னொரு செய்தி. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் இப்படித்தான் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்ஸ் வச்சு பிரசங்கம் பண்ணி பைபிள் வசனங்களை ஒத்தவாக்கி அகராதை தேடி எடுத்து பிரசங்கம் பண்றவங்களும் சரி, அது கோட்ஸ், அந்த செய்தி பகுதியிலிருந்து கோட்ஸ் எடுத்து பிரசங்கம் பண்றவங்க செய்தி, தவறாக ஒன்றை பொருத்தி, தவறாக ஒன்றை இணைத்து, தவறாக ஒன்றை காட்சியிலே கொண்டு வருகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்றால் நிச்சயமாக, அந்த அவர் உதவி இல்லை என்றால் நிச்சயமா மாம்ச சிந்தையில் போன நிச்சயம் மாம்சந்தை அவ்வளவுதான். ஆவின் சிந்தை ஜீவன் சமாதானம், மாம்சந்தைய மரணத்துக்கு ஏதோ வழிநடத்தும். ஏன் ஈசாவுடைய மாம்சந்தை என்னது? எல்லா குமாரிலையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, வேஸ்ட். ஆனா அவன் புறக்கணித்தது தாவீதை புறக்கணித்தான்னு சொல்லவில்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் காட்சியில கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் காட்சியில கொண்டு வர்றான், நிறுத்துறான். சாமுவேலுக்கு முன்னால கொண்டு வந்து ஈசாய் நிறுத்துறாரு. இதே மாதிரிதான் மிகாயா தீர்க்கதரிசியும். சிதைக்கு தலைமையில 400 தீர்க்கதரிசிகள் அங்க காட்சியில பயங்கரமா இருக்கிறாங்க. இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? அந்த ராஜா கேட்கும் போது, நான் புறக்கணிக்கிற ஒருத்தன் இருக்கிறான், நான் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் இருக்கான். மிகாயா அதுக்கப்புறம் தான் காட்சியில் வர்றாரு. அதே போலதான் தாவீது கடைசியில காட்சியில வர்றாரு. தாவீது கடைசியில காட்சியில வர்றாரு. அப்ப தேவன் அவருடைய தாயின் கருவிலே அவனை தெரிந்து கொண்டது, அவனுக்கு தன்னுடைய நாமத்தை அங்கே வைத்தார். இதுதான். ஆனா தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று அது இன்னொரு செய்தி. அதை இந்த இடத்துல கொண்டு இணைத்து விடக்கூடாது. அப்போ தாவீது அவருடைய பேரை தெரிஞ்சு வச்சதுனால அங்க அந்த இடத்துல பாருங்க, கோபத்தில் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்தில் அவனை எடுத்துக்கொண்டேன். இப்ப சவுல தேவன் கொடுக்கிறாரு. சவுல அபிஷேகம் பண்ண சொல்றது தேவன் தான். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரை தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்பட்டவர்கள். தீர்க்கதரிசி தான் வழி நடத்தி கொண்டது. எல்லாமே எல்லாம் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. நான் உங்க இதுல ஏதாவது வயலையை எடுத்தனா, உங்க இதையா எடுத்தனா, நான் இதை எப்படி இருந்த ராஜா வந்தவங்கள அவங்க மற்ற ஜாதிகளுக்கு போல எங்களுக்கு ராஜா வேணும், அவ்வளவுதான். இவர் அங்க எதுவும் தவறா எதுவும் செய்யல. ஆனா மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, கேட்கறாங்க. அப்ப தேவனுக்கு அது பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்தது. இருந்தாலும் அவங்க கேட்டு துன்பப்படுத்தின காரணத்தினால, தீவன் சாமுவேல் தீர்க்கதரிசி தர்ம சங்கடமான நிலைமைக்குள்ள வந்த காரணத்தினால தேவனை அந்த இடத்துல அனுமதிக்கும் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. எனக்கு அன்பானவர்களை, உனக்கு தெரியும், தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியிருக்க, நம்ம திரும்பி திரும்பி அவர்கிட்ட போய் தேவனை அந்த வார்த்தையை டார்ச்சர் பண்ணும்போது தேவன் சில காரியங்கள் என்ன செய்யறாரு உங்களுக்கு தெரியும். சில காரியங்கள் என்ன செய்யறாரு, பிள்ளையாமுடைய சம்பவங்களுக்கு தெரியும். போகாத நேரம் கேட்கிறாரு, திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணி அவன் தேவன்கிட்ட இருந்து கேட்கிறாரு. கடைசியில் உருவின பட்டத்தோட வழியில் நின்னாரு. நல்ல வேளை கழுத அவனை காப்பாத்துச்சுது. இல்லைன்னா அங்கே என்னாச்சு, அங்கே சம்பவம் நடந்திருக்கும். அப்ப சில காரியங்களை தேவன், நிறைய காரியங்களை தேவன் ஒரு ஒழுங்கு கிரமமா வச்சிருக்காரு. அந்த காரியத்துக்குள்ளதான் வரணும். அப்ப தாவீது இந்த இடத்துல என்ன செய்யறாரு, அங்க சாவீது பேசுவோம். அது சவுல் எங்க என்ன செய்யறாரு, காட்சியில அவங்க கோபத்துல அவங்க துன்புறுத்துறதுனால சவுல காட்சியில கொண்டுறாரு. சவுல காட்சியில கொண்டு ராஜாவை நிறுத்துகிறாரு. அப்ப ராஜாவை நிறுத்தி அவங்களுக்கு நிறுத்தின பிறகு என்ன ஆகுது, அவங்க வழி நடத்தி கொண்டு வர்றாரு. அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஆனாலும் அவனால தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக அவனை தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்க முடியவில்லை. அவனுடைய சொந்த சிந்தையை அங்கே புகுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறான். ஆனால் தேவன் அவன் மேல் கோபம் வர்றாரு. சரி, ஏதோ நம்முடைய ஜனங்கள் தவறு செய்து விட்டார்கள், அதான் சொல்றாருல, கோபத்தில் ஒரு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்தில் அவனை எடுத்துக்கொள்வேன். ஏதோ தம்முடைய ஜனங்கள் தவறு செய்து விட்டார்கள் சொல்லிக்கொண்டு அந்த ஸ்தானத்திலே ஒரு ராஜாவே கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் தேவன் தாயின் கருவிலே, ஈசாவுடைய மனைவியுடைய கருவிலே தான் அந்த திருவனை தெரிந்து கொள்கிறார். எல்லாம் முன்கூட்டியே சகலத்தையும் எல்லாவற்றையும் உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகள் நிறைவேற்றி வைக்கப்பட்டுள்ளது. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய கிருவிகளை நிறைவேற்றி முடிச்சு வச்சுட்டாரு. அதான் ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன், தப்பா எடுத்துக்காங்க. நான் தப்பா சொன்னாலும் நீங்க பொறுத்துக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாம் முடிச்சு போட்டு வச்சுட்டு, அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இங்க நடைமுறை செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இங்க நடைமுறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆகுது, நேரம், அதாவது சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் காலம் வருமளவும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு வசனம் கலாத்தியர்ல இருக்குது.
எல்லாவற்றுக்கும் எஜமான் தான். காலம் வரும். அதே போல தாவீது ஒரு பெரிய ராஜா வரப்போகிறவரு. இப்ப என்ன, ஆடு மேய்ச்சி கிடக்கிறாரு, வீட்டுல குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவரா இருக்கிறாரு. ஆனா பாருங்க, தேவன் அந்த தாவீதை கொண்டுதான் கோலியத்தை வீழ்த்துறாரு. அது ஒரு பகுதி. அதுவும் அந்த பகுதிக்குள்ளாம் சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கு தெரியும். அப்போ தேவன் சிறு வயதிலிருந்தே தாவீதுக்கு பேர் சூட்டின மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் நானும் அப்படிதான். யாராவது ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டிருப்போம், நம்முடைய குடும்பத்தாரால், நம்முடைய சுற்றியுள்ள ஜனங்களால. இவன் ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாதவன், ஒரு தெண்டச்சோரன் கூட சொல்லலாம், இல்லை வேற என்ன வேணா நம்ம சொல்லி நம்மளை ஒரு ஒரு தனி லிஸ்டா நம்ம ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய லெவலில் நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்குள்ள சில காரியங்களை வச்சிருப்பார். தேவனால் முன்கீழ்பட்டு. அப்போ தாவீதும் அப்படித்தான். சொல்ல போனா அவங்க அப்பா அவனை ஒரு லிஸ்ட்லேயே வைக்கல. வச்சிருந்தாருன்னா முதல்ல கூப்பிட்டுப்பார்ல. எல்லாரும் கூப்பிட்டு இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, வேற யாராவது இருக்காங்கன்னு கேட்டப்புறம் தானே தாவீதை காட்சியில் கொண்டு வர்றாரு பாருங்க. ஆனா தேவன் அவனோடு இருந்து கடைசியில பாருங்க, அவன் சங்கீதங்களிலே எழுதும் போது தேவனுடைய அவருடைய அதை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் மாத்திரமல்ல, தாவீதும் புறக்கணிக்கப்பட்ட ராஜா வருகிற அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த வசனங்களை மேற்கோள் காட்டிட்டு போறேன். இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், தாவீதும் புறக்கணிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வார்த்தை இங்கே தீர்க்கதரிசனமா இங்கே எல்லாம் சில காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டே போகலாம். நீங்கள் ஊழியக்காரர்கள், நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் நீங்கள் என்று நான் உங்கள் மரியாதை நிமித்தமாக அந்த இடத்துல மேற்கொள்ள கொண்டு போகிறேன். இதே மாதிரி நீங்கள் இதுல இந்த நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கலாம். இப்பொழுது நான் இந்த செய்தியின் பகுதி தான். அவன் தாவீதுன்னு ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க? தேவனுடைய தீர்மானத்தின்படி அவரை பேரை அவனுக்கு வைக்கிறார். தாவீது என்பது தேவனுடைய பேர், அவ்வளவுதான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது தேவனுடைய பேர் தாவீது, அவருடைய பேரை அவனுக்கு வைக்கிறார், அவனுக்கு கொடுக்கிறார். இதுதான் வச்சு கொடுத்து அவனை கொண்டு வைக்கிறார். இப்போ நீங்க லூக்கால ஒரு உண்டு, கர்த்தராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய தாவீதின் சிங்காசனத்தை, அதாவது கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த இடத்துல இந்த தாவீதை நீங்க இந்த தாவீதோடு இணைச்சிடக்கூடாது. ஈசாயின் குமாரன் தாவீதோடு இங்கே இணைச்சிடக்கூடாது. இதனால சொன்னேன், அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். கோட்ஸ் வச்சு எதுவுமே செய்ய முடியாது, வசனம் ஒத்தாக்கி அகராதி வச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ல காரணம் இதுதான். அது அந்தந்த காலத்தில் அங்கங்க சில காரணங்களுக்காக தேவனால் அங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு பகுதி, வரைமுறை, ஒரு இது ஒழுங்கு. இப்போ பிதாவாகிய தேவன் அப்படியே, அதாவது கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்னா, கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தேவன் தாவீது யாரு? அந்த தாவீது வேற. ஆனா ஈசான் குமாருக்கு வைக்கப்பட்ட அவருடைய பேர் இவருக்கு வைக்கப்பட்டதை ஒழிய இவர் அவர் அல்ல. அவருடைய பேர் ஈசான் குமார்னு வைக்கப்பட்டதை ஒழிய ஈசான் குமாரன் தாவீது அவர் அல்ல. அவருடைய பேர் நம்ம கொடுத்திருக்காரு, அவருடைய பேரை தாவீதுக்கு வச்சிருக்காரு. இந்த தாவீது தான், அந்த வம்ச வழியில தான் இசாயன்னு அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து கிளை எழும்பி சொலிக்கும். இந்த வம்ச வழியில தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. அதனால ஆபிரகாமின் குமாரன் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் தவறாக அந்த வசனத்தை இந்த வசனத்தையும் இணைத்து பார்த்து விடக்கூடாது. இங்க ஈசாயின் குமாரன் தாவீதை அங்கே கொண்டு தவறாக பொருத்தி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பண்ணி தான் அந்த மாதிரி செய்தா நிறைய ஜனங்கள் தவறாக போயிட்டு இருக்காங்க. அது வேற தேவையில்லை. ஏன்னா கண்களை கூண்டாக்கும் ஒரு ஊழியக்காரங்க உண்டு. வேதத்தின் வசனங்கள் அதை சொல்ல விரும்பல. நான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பகுதியானால மேற்கொள்ளிட்டு போறேன். ஒரு கூட்ட ஜனங்களுடைய கண்களை குண்டாக்குறதுக்கே ஒரு ஊழியம் எழும்பி உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். வேத்தின் அடையாளங்கள் இதெல்லாம் முன்னடையாளங்கள். ஒரு கூட்ட ஜனம் கண்கள் குண்டாக்கப்பட்டு உலகம் ஃபுல்லா அது போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவரோட காட்சியில் நின்று அங்க பெரிய விருந்த புசித்துட்டு இருப்பாங்க. அது என்னது? வசனம் தான், வேதவசனம் தான். விருந்துனா என்னது? வேதவசனம் தான். தவறாக எடுத்து விடாதீர்கள். இது அதனால சில காரியங்களை நீங்க, ஏன்னா இது சாத்தான் இதை அறிந்தால் வேறு விதமாக அவன் இதை கொண்டு சென்று விடுவான். ஆகவேதான் சில காரியங்கள் ஊமைகளாக பேசுறது வேண்டிய கட்டாயமா இருக்குது. ஆனால் சில நேரங்களில் தேவன் சீசர்கள் தனியாக இருக்கும்போது அதை விவரித்து காண்பிக்கிறார்.
பொதுவான இடத்துல அங்கே சோறு ஒரு கூட்டம் வந்து அங்கே உண்மையை தான் பேசுறாரு, வேற வழி இல்லை. அவங்களுக்கு மத்தியில் அதை பிரசங்கம் பண்றாரு. அங்கே வித்திருந்தா வந்துடும், வித்திருந்தா வெளியே வந்துடும். யோவான் பெரிய கூட்டத்திலேருந்து தான் ஒரு 6-7 விசுவாசி தான் அங்கே தயாரிச்சுது. யோவானுடைய பெரிய கூட்டத்தில் ஒரு 6-7 விசுவாசி, 7-8 விசுவாசிகள் தான் தயாரிச்சு. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவோட வந்து ஐக்கியமாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷம் ஊழியத்தில் ஒரு 120 பேர் தேர்னாங்க, மேல் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் யோவானுடைய காலத்தில் அதை இயேசு கிறிஸ்து காட்சியில் வர்றதுக்கு முன்பாக அவனுடைய செய்தி கீழ்பட்டிஞ்சு அவங்க இருந்தவங்க எல்லாரும் அது வேற லிஸ்ட்டில் வராங்க. அந்த இடத்த தவறாக நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. யோவான் எவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்குற முன்னாடி எவ்வளோ நாள், அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சார்னு தெரியாது. அந்த அந்த இது பகுதியை நான் அந்த தியானத்துக்குள்ளே செல்லவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் காட்சியில் தேவனுக்கு ஒரு சிறு கூட்டத்தை ஜனங்களை தான் வச்சிருக்கிறாரு. அப்போ இது யார் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு தான் கரெக்டாக அந்த வார்த்தை என்ற விஷயம் போய் சேரும், மற்றவங்களுக்கு போய் சேராது. மற்றவங்க இன்னைக்கு தவறாக பாருங்க, ஒரு கூட்ட ஜனம் என்னச்சது கண்கள் கூட்டாக்கப்பட்டிருக்கோம், ஒரு ஜனம் கத்திரை வார்த்தையை புசித்திருக்கோம். அப்போ இன்னைக்கு பாருங்க, பெரிய ஊழியக்கார ஐக்கியம் எல்லாம் இருக்கும். கிறிஸ்தவர்கள் சொன்னோன்னு நம்ம இன்னைக்கு ஆட்சியில் நிறைய பேர் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும், தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு இந்துட்ட போய் வேதக்காரங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் முதல்ல அவனுக்கு ஆட்சியில் மனத்திரலை தோன்றது யார்? ரோமன் கத்தோலிக்கர்கள். நாங்கள் வேத கோயில் பார்த்துருக்கேன், அங்கே ஒரு வேத கோயில் இருக்கேன், நாங்கள் அந்த வேத கோயில் போயிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அதான் ஒவ்வொரு மனத்திரையில் வர்றது. அதே போல் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். நான் வந்து தேவனுடைய மனவாட்டின்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சு கொள்வாங்க. அதாவது அவர் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். தேவன் சொல்றாருல, அவர்களை விட்டு விடுங்கள், குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அதான் சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு முன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். ஏன்னா அவன் குருடன், அவனுக்கு கண்ணு குருடாக்கிருக்கு. பிதாவை இவர்களுக்கு முன்னியும் தாங்கள் செய்தது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ சில காரியங்கள் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஈசாயின் குமாரன் தாவீது என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். சில காரணங்கள் நிமித்தம் தேவன் சவுலுக்கு பிற்பாடு அவனை அங்கே ராஜா கொன்றோன்னு சொல்லி அவனை தம்முடைய தாயின் கருவிலை தெரிந்து கொண்டுதான் அவனுக்கு தேவன் தம்முடைய சொந்த நாமமாகிய தாவீது என்ற நாமத்தை அவனுக்கு சூட்டுகிறாரே ஒழிய இதை தவறாக எங்கேயும் நினைத்து விடக்கூடாது. அந்த இடத்துல சூட்டி அவனை சிறு வயதிலிருந்தே பராமரித்து அவனை அந்த சிங்காசனத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். எங்கே? இஸ்ரேல் தேசத்திலே சவுல் உட்கார்ந்த சிங்காசனத்தில். ஏன்னா முதல் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்த சவுல் தான். அந்த சவுல் உட்கார்ந்த சிங்காசனத்தில் இஸ்ரேல் ராஜாவாக அங்கே அவன் வந்து ராஜாவாக இருந்து அவன் நல்லாட்சி புரிகிறான். அதன் பிற்பாடு அவன் தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் இருக்கிறான். ஏன்னா தாவீது யுத்த புருஷனாக இருந்தார். தாவீது காலத்தில் சாலமோன் வந்து அவன் ஆட்சி புரிகிறான். அப்போ தாவீது யுத்த புருஷனாக இருந்தாலும் தேவன் அவருடைய வாயிலிருந்து அருள்கிற வார்த்தைகள் வந்து தீர்க்கதரிசனமான காரியங்களாக இருந்தது. தாவீது சொன்ன வார்த்தைகள் குறித்து இயேசு கிறிஸ்துவும் அந்த 3 வருஷம் ஊழியக்காரங்களை சொல்லியிருக்காரு. தாவீது பர்சாவினாலே கர்த்தர் ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, கர்த்தரை ஆண்டவர் என்று அழைத்திருக்கிற அவர் இவனுக்கு குமாரனாக இருப்பது எப்படி? தாவீது ஆவினாலே அவரை ஆண்டவர் என்று அழைத்திருக்க அவர் இவனுக்கு குமாரனா இருப்பதான் தாவீது குமாரன். நீங்க குழப்பிக்க கூடாது. தாவீது குமாரன் சொல்ல வார்த்தையும் இங்க எல்லாத்தையும் கொண்டு குழப்பிடக்கூடாது. தேவன் சில காரியங்களை வச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நல்லா போராடுறான் யாரு? சத்துரு. எங்க? மேப்படியான், சாத்தான், லூசிபர், அவனோட கூட்டம் எல்லாம் வேதவசனத்து ரகசியத்தை அவர் எல்லாத்தையும் அங்க முத்திச்சிட்டாரு. பத்மத்தியில திறந்து காட்டிட்டாரு. யார்? யோவானுக்கு. அதுக்கப்புறம் இப்போ யாரு காட்டுறாரு? யோவான் யாருக்கு அடையாளமன்? மனவாட்டிக்கு அடையாளமன். சபைக்காலம் முடிந்த உடனே எடுத்துக்கொள்ளப்படுகிறான், மேலே ஏறி போய் அந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறான். மனவாட்டிக்கு அடையாளம். இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான். அந்த யோவான் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தான் அந்த செய்தி வெளிப்படுத்தப்படும். யோவான் மனவாட்டிக்கு அடையாளவன். இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவான், அப்போஸ்தலன் யோவான் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த மனவாட்டிக்கு அடையாளம் யோவானுக்கு அந்த வார்த்தையின் ரகசியம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? 7 சபைக்காலங்கள் முடிந்த பிறகு மேலே ஏறி சென்று அவன் அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்கிறான், காண்கிறான். அதே போல இந்த மனவாட்டி 7 சபைக்காலங்கள் முடிந்த பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த இடத்துல அவள் கற்றுக்கொள்கிறான். இவளோடு இணைந்து சபைக்காலங்களில் 7 சபைக்காலம் இருந்த மனவாட்டியும் ஆகாயத்திலே ஒன்று கூடி, அதாவது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கு நாமும் மேங்குள் எடுத்துக்கொள்ளும். அதாவது உயிரோட்டுக்கு நாம செத்து போக மாட்டோம், மேங்குள் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் கல்யாண விருந்து புசிக்கிறது, அதன் பிறகு சரீரம் மறுரூபம். இதுல தான் இன்னும் நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளுகிறாங்க. அப்போ நீ எடுத்துக்கொள்ளப்பட்டாதான், மேலே ஏறி சென்றால் தான் நீ ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நீ மேலே ஏறி சென்றால் தான் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தையிலே கூறப்போனால், நீ எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக இருந்தால் தான் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். இனி இப்பொழுது இந்த நிகழ்காலத்தின்படி 2024 இது ஆகஸ்ட் மாதம், இந்த நிகழ்காலத்தின்படி நீ எடுத்துக்கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ஒரு புறக்கணிக்கப்பட்ட நபராக இருப்பாய். நீ மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதனாக இருந்து ஆவியான அந்த அந்த அவரோடு சேர்ந்து கல்யாண விருந்தை புசிக்க வேண்டும். அந்த தேவவசனமாகிய கல்யாண விருந்தை புசிக்க வேண்டும். ஒருவேளை ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருந்தால், ஸ்பிரிச்சுவல் அம்னீசியாவில் இருந்தால் மட்டும்தான் நீ அதை இந்த காலத்தில் ஒரு புதுதாக ஒன்றை பெற்றுக்கொள்ளமே ஒழிய புதிதாக இன்னொருவருக்கு இந்த காரியங்கள் வெளிப்பட வாய்ப்புகள் இல்லை. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே தான் வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த சபையில் எந்த ஐக்கியத்தில் எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அந்த காரியம் பார்த்துக்க, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், நோ நத்திங். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். கண்மனையில் அஸ்திபாரம் போடணும், அதான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். கண்மலையில் அஸ்திபாரம் போடணும். நம்ம எங்கே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கோம்? மணல் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்க, கண்மலையில் அஸ்திபாரம் போட்டிருக்க மாட்டோம். நம்ம அஸ்திபாரம் எங்கே இருக்குது? வார்த்தையோடு இணைக்கப்பட்டதாக இருக்கணும். கண்மலை கிறிஸ்து, வார்த்தை. உண்மையாக வார்த்தையில் நாம் அந்த அஸ்திபாரம் போட்டிருக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கு அனைவரும் செய்கிறாங்க, வார்த்தையில் தவறாக அடிப்படை உபதேசத்தில் அடிப்படை உபதேசம் ஃபவுண்டேஷன் தவறாக இருக்கும். நிறைய காரியங்களை வேதத்தின் ஆழங்களை தியானிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் நிலை நிற்காது. இவருடைய ஸ்தானம், இவருடைய ராஜ்யம் நிலை நிற்காது. அது தேவன் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையுடைய உண்மையான ரகசியம் வெளிப்படும். மற்றவங்க எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வார்த்தையின் உண்மையான ரகசியம் வெளிப்படாது. ஆனாலும் அவர்கள் ஒரு போதகராக ஊழியக்காரராக இருப்பாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சகோதரரே, அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏன் வருஷத்துக்கு ஒருக்கா ஜெயங்கொண்ட பிரதான ஆசிரியர் மாத்திரம்தான் அந்த மகாபரிசுத்தத்துக்குள்ளே சொல்ல முடியும், ஜெயம் கொள்ளாதவர்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படிதான். நானும் ஜெயங்கொட்டேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பைபிளை தூக்கி நிறைய பேர் பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் ஜெயம் கொள்ளவே இல்லை. இவர் ஜெயம் கொள்ளவே இல்லை. தேவன் அழகா சொல்றார் தங்கீதத்துல, தேவன் துன்மார்க்கை நோக்கி என்னுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க எனக்கு எந்த வகையில் அதிகாரம் உண்டு அப்படின்னா, துன்மார்க்கன் இன்னைக்கு பிரசங்க வேடத்துல இருக்கான், துன்மார்க்கன் இன்னைக்கு ஊழியக்காரன் வேடத்துல இருக்கான். பவுல் என்ன சொல்றாரு, நானும் போனபடி மந்தையை தப்ப விடாதபடி கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், உள்ளத்துல ஓநாய்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யறது? துன்மார்க்கம் பிரசங்கியார் இருக்கான். இங்க புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறாரு? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய் வரோன்றாரு. அப்போ இதுல எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நான் அந்த வார்த்தைகளை நீங்க ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தையின் ரகசியம் புரியும். நிச்சயமாக இருதயத்தை கடினப்படுத்தவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது. நான் சொல்ல வந்த விஷயம், தாவீது யாரு? தாவீது தவறாக இணைத்து விடாதீர்கள். நாம இன்னைக்கு அப்படித்தான். வேதத்தின் ரகசியங்கள் யாரு? அடுத்த வேதத்தின் ரகசியம் யாருக்கு தெரியும்? மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க, ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவன் தான் வேதத்தின் ரகசியங்கள் தெரியும். எப்படி பத்மித்தியில எப்படி தெரிஞ்ச அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் மேலே இவைகளுக்கு பின்பு மேலே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு மேலே ஏறி வா. எசேக்கியா தீர்க்கதரிசனம் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அங்கே அழைத்து சென்றார். அங்க பாருங்க, நீங்க எசேக்கியா தீர்க்கதரிசனம் படிங்க. எசேக்கியா தீர்க்கதரிசனம் படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். தப்பா எடுத்துக்கா, நீங்கள் படித்தவங்க நிறைய பேர் இருக்கலாம், நானும் படிச்சிருக்கேன். நான் சிறு வயதுலேருந்து அந்த பகுதியில் படிக்கும்போது எனக்கு என்னவோ அதை படித்து தான் போனோம். ஆனால் அந்த காலங்கள் தெரியாது. இந்த எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசி எல்லாம் படிக்கும்போது சில பக்கம் எனக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதில் பார்க்கும்போது தேவ ஆவியின் வழிநடத்தின்படி நான் அதை படிக்கும்போது சில ஆண்டோர் ரகசியங்கள் அதுக்கு எவ்வளோ பொதிச்சு வச்சிருக்காரு. அப்போ இது ஆவிக்குள்ளாக நீ தியானிக்கணும், ஆவியானவர் தான் முன்னாடி நடத்தணும். தேவ தரிசனங்களில் அவன் என்னை அழைத்து அங்கே கொண்டு சென்றான். நகரம் அழைக்கப்படுவதற்கு முன்பே
அங்கே என் காட்சியிலே போனேன். நகரம் அழிக்கப்பட்டு 25 வருஷங்கள் ஆயிற்று. அங்கே எஸ்ஐக்கியில் அங்கே தரிசனத்திலே அவர் அழைத்து சொல்லி காட்டுகிற எல்லாத்தையும். அதே போல தான் இங்கே பாருங்க, பத்மதீவில் யோவானும் சபைக்காலம் முடிந்த பிறகு 4ஆம் அதிகாரத்தில் மேலே ஏறி வா என்று அழைக்கிறார். மேலே ஏறி போன பிறகுதான் எல்லா காரியங்களும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறார். யாரு? அப்போஸ்தலன் யோவான். இவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? மறுபடியும் சொல்ற மனவாட்டிக்கு அடையாளமா இருப்பான். அதனால் நீங்கள் நானும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிகழ்காலத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல தேவன் சில காரியங்களை உபத்திர காலத்தை நியமிக்கிறார். எதுக்கு நியமித்து வைக்கிறாரு? உபத்திர காலத்தில் நியமிக்க வைக்கிற காரணம், அங்கேயும் தெரிந்து கொண்ட சில பாத்திரங்கள் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாக வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த காலத்தை அவர்களுக்கு வைத்து அந்த உபத்திர காலத்தில் அதை திரும்பி அங்கே இது பண்ணி வைக்கிறார். அந்த உபத்திர காலம் என்ன? எல்லாருக்கும் தெரியும், ஒரு கதை உண்டு. சிறு வயதில் நான் படித்திருக்கிறேன். எல்லாரும் தெரிந்த கதை தான். ஒரு குயவன் மண்பாண்டத்தை வணைவதற்காக அவன் அங்கே களிமண் எடுக்க போகிறாரு. ஒரு களிமண் எடுக்கும்போது சொன்னார், நீ என்ன களிமண் எடுக்கும்போது என்னை அப்படியே எடுத்துக்கோ, என்கிட்ட எதையும் கழிக்காத, நீ என்னை அப்படியே எடுத்து மண்பாண்டமாக வன அப்படின்னு சொல்கிறாரு. அது ரைட், ஓகே. அதே மாதிரி அவர் அதை எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ரெண்டாவது களிமண் எடுக்கும்போது நீ என்ன எடுத்துக்கொண்டுக்க, ஆனால் உருளையில் வச்சு சுற்றும்போது மெதுவாக சுற்று, நெருப்பில் இது போடாத, உருளையில் வச்சு சுற்றும்போது மெதுவாக சுற்று அப்படிங்கிறாரு. இன்னொரு களிமண் சொல்லுது. மூணாவது களிமண் என்ன சொல்லுது? நீ என்ன எடுத்துட்ட, நீ எப்படி என்ன உருவாக்குன்னு சொல்கிறது. பாருங்கள், முதல் 2 களிமண்ணும் அது வேலையை ஆரம்பிக்கும் போதே அங்கே அது புறக்கணிக்கப்பட்டுச்சு. ஆனால் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த அந்த களிமண் தான் என்னது ஒரு பெரிய மண்பாண்டமாக வணையப்பட்டு அது உயரமான இடங்களில், உயரமான ஸ்தானங்களிலே கொண்டு உட்கார வைக்கப்பட்டது. அதுமாதிரி நீங்கள் நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்தால்தான் சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், நமக்குள்ளே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இது ஒரு சிறிய செய்தி, பெரிய செய்தி அல்ல. அதனால் எதையும் நான் இந்த அறுதிட்டுக்கு கூறிட முடியாது. நீங்கள் இன்றைக்கி அதனால் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது? அப்போஸ்தலன் யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மேலான காரியங்களை கற்றுக்கொண்டான். நாம் எத்தனை பேர் தேவனுக்கு, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம்? கர்த்தருடைய ஆவியான நம்ம ஒப்பு கொடுத்த சிந்தை நமக்கு இருக்கா? ஒரு வசனத்தை தியானிக்கும் போது இதுக்கு இந்த அர்த்தம் இல்லையா, இதுக்கு அந்த அர்த்தம், அந்த ஊழியக்காரர் இதுக்கு அந்த அர்த்தம் கூறியிருக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் இதுக்கு இந்த அர்த்தம் கூறியிருக்காரு, நம்ம எதையோ ஒன்று சொல்லி கொண்டு தான் ஒரு முடிவுக்கு வரனே தவிர ஆவிக்குள்ளாக தியானித்து ஒன்றை முடிவு கொண்டுறது கிடையாது. அதனால் இந்த செய்தி மறுபடியும் கொள்கிறேன். இந்த தாவீது, ஈசாயின் குமாரன் தாவீது, அந்த வசனத்தை நீங்கள் அதாவது இன்னொரு தாவீதோடு இணைத்து விடாதீர்கள். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனர்கள் அந்த தாவீதோடு இணைச்சு விடக்கூடாது. ஆனால் அந்த தாவீதுடைய நாமந்தான் இவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது. ஆனால் தாயின் கருவில் ஒரு பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அல்லவா? அதனால் அந்த தாவீதுடைய நாமந்தான் இது அழைக்கப்படும். திருப்பி சொல்ல காரணம் என்னென்னா, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள விடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா தேவன் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். இன்னைக்கு மற்ற ஜனங்கள்கிட்ட போய் பாருங்க, இயேசு கிறிஸ்து அது வேதக்காரன் கடவுள், நல்லா அவர் சொன்னால் நல்ல காரியங்கள் நடக்குது. நாங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம், பக்கத்து வீட்டில் பார்த்துருக்கோம், பக்கத்து ஊரில் பார்க்க அவருக்கு வாழ்க்கை நடந்து எதுக்கும் வாழ்ந்துருக்கு. எல்லாரும் சாதாரண இந்து கூட சொல்கிறோம், சாதாரண புற மதத்தர்கள் கூட இதை சொல்கிறாங்க. அவங்க வேதக்காரன் கடவுள் நல்லா அவர்களும் நல்லா செய்கிறாரு, நல்லா அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சாட்சியை நமக்கு அதில் கேட்க முடியுது. அதே போல் நாம் என்ன இருக்கக்கூடாது, காலங்காலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு உரிமை நான் திருவயதுலேருந்து கிறிஸ்தன்னு சொல்லிக்கிறவங்க, அதே மாதிரி அவங்கள மாதிரியே நீங்களும் ஏதோ ஒப்புக்கு மாரடிக்கிற மாதிரி இருந்து விடக்கூடாது. அவங்க சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் வித்தியாசம் இருக்கணும். அவங்க கர்த்தர் நல்லவர்னு போய் ருசித்து பாருங்கள், அவங்க ருசித்து பார்க்காமலே கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கர்த்தர் நல்லவர்னு ருசித்து பார்க்காம சொன்னால் அவங்களுக்கு நமக்குள்ள என்ன வித்தியாசம்? ருசித்து பார்த்து அதை அனுபவத்தை கண்டுபிடிக்கணும், அந்த தான் வித்தியாசம். நீ தாவீது ஈசான் குமாரன் புறக்கணிக்கப்பட்டான், ஆனால் கடைசியில் பார்த்துங்க அவன் தான் ராஜா, அவங்க உயர்த்தப்படுகிறான். அப்போ ஈசான் மாம்ச சிந்தையின்படி அவனுடைய மற்ற குமாரர்கள் தான் ராஜாவுக்கு ஸ்தானத்துக்கு வர தகுதியுள்ளவர்கள் என்று அவன் எண்ணம். நம்ம இப்போ சவுலும் அப்படிதான், ராஜாவுக்கு போகும்போது அவன் உயரமான, அவனுக்கு எல்லாரும் அவன் தோளுக்கு கீழாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அவன் காட்சியின்படி தேவன் அவங்க முன்னால் காட்சி நிறுத்துறாரு. ஆனால் கடைசியில் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது யாரு? சிறுவன் தாவீது. அவனை கொண்டு தான் கோலியத்தை வீழ்த்துக்கிறார். எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தோ அவங்க கோலியத்தை எதிர்கொள்ள முடியல.
அப்ப கோலியாத்தை தாவீது வீழ்த்துறான்னா யாரு? தேவன் தம்முடைய நாமத்தை அவனுக்கு கொடுத்து தம்முடைய ஆவியை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீயும் நானும் அப்படித்தான். அவருடைய நாமம், நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்போம். அவருடைய நாமம் நமக்குள்ள தரிப்பிக்கப்பட்டுனா நம்ம எதுக்கு பயப்படன்னு தேவையில்லை. பவுல் சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்துன்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் சொல்றாரு. இந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல பால் நெஞ்ச கிணத்துல கொண்டு அங்கே தள்ளப்படுறான். புதைக்குழிக்குள்ள புதைஞ்சிட்டே இருக்கான். எபத் பிள்ளைக்கு பழைய துணிகளை கட்டி கிழிச்சு கட்டி எடுத்து கயிறு மாதிரி திரிச்சு எடுத்து கட்டி அவனுக்கு கொடுத்து அவனுக்கு தூக்கி காப்பாற்றி விட்டுறாரு. அந்த பால் நெஞ்ச கிணத்துக்குள்ள விழும்போது நீங்களும் நானும் அந்த இடத்துல என்ன செஞ்சுப்போம்? கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு உரிமை பாராட்டுறான். அவன் பார்த்தியா, தேவனுக்கு விரோதமான தீர்க்கதரிசி, எதிரான தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்கான், எதிரான மனுஷனாக தான் இருந்திருக்கான். தீர்க்கதரிசி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டான். தேவன் பார்த்தீங்களா, அதை பார்த்தாரு, அவனை தூக்கி புதைக்குள்ள போட்டாருன்னு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதே போலதான் இன்னும் நீங்கள் நானும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தராவே நமக்குள் இருக்கும் பட்சத்தில் யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொண்டேன். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொண்டேன். பாருங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்க முடியாது. பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது அவர் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அவன் எவ்வளவு வைராக்கியமா பேசுறான் பாருங்க. நீங்கள் நான் அப்படித்தான், நீங்கள் நான் அப்படித்தான். நியாயத்தீர்ப்பில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் காத்திருக்க போகுது. நம்ம ஊழியக்காரன் நினச்சிட்டு இருப்போம், அவன் துன்மார்க்கனை தான் இருப்பான். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்தலத்தில் என்னது? அங்குள்ள முதலாம் கூடாரம். அந்த பழைய பாட்டில் முதலாம் கூடாரம் தான் பரிசுத்தலம் என்று அழைக்கப்பட்டது. 2ஆம் கூடாரம் மகா பரிசுத்தலம். அந்த பரிசுத்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர். அங்கே யார் இருக்கா? ஒருத்தரும் போக முடியாது. ஆசிரியர் தான் அங்கே போக முடியும். ஆசிரியர் தான் போயிருக்காங்க. ஆசிரியரை தாண்டி யாரும் போக முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்து அந்த 25 வயது 30 வயதுக்கு மேற்பட்டவங்க அந்த ஆசிரியர் ஊழியத்துக்கு பிரித்திருக்கப்படுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் அங்கே தான் இருக்கிற துன்மார்க்கர் கூட்டம். இது ஒரு செய்தி நான் ஏற்கனவே பழைய செய்தியில் கொடுத்துருக்கேன். தேவை நான் அதில் இது சிறு செய்தி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருந்து எல்லாம் தியானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றபடி இந்த செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த லிங்கை என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு லிங்கை டச் பண்ணிங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் டிஸ்பிளே ஆகும். இல்லது நீங்கள் என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஒரு லிங்கை அனுப்புங்க, நான் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் ஒன்று, கேள்விகளுக்கு என்னால் பதில் கூற முடியாது, கூற மாட்டேன். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நிச்சயமாக உங்களை அந்த இடத்துல வழி நடத்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை போதிப்பார். இந்த சேனல் பணம் சம்பாதிக்க நோக்கில் ஆரம்பிக்கப்படவில்லை. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்க விரும்பினால் அப்படி தொடர்ந்து கேளுங்கள். மற்றொரு பதிவு சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.